ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான சொருன்னு ஒரு மிளகாய் பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான கார சட்னி இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். எங்கள் ஊர் ஸ்டைலில் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு 10 மிளகாய் கிட்டத்தட்ட காஞ்ச மிளகாய், பட்டை மிளகாய், ட்ரை சில்லி எடுத்துருக்கிறேன். நீங்களும் இதேமாரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இது கூட ஊற்றி நல்லா சுற்றி விட்டு ஷேக் பண்ணி விட்டு இதை ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரமோ ஊற வச்சுருங்க. நார்மல் வாட்டர், பச்சை தண்ணியில் இதை ஊற வைக்கும்போது ரொம்ப லேட் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3-4 கட்டி பூண்டை உதுத்து இந்தமாரி வச்சுக்கோங்க. தோலை எடுக்க வேண்டாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளி உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அம்மியில் அரைக்கிறவங்க மிளகாவை ஊற வைக்க வேண்டாம், அப்படியே அம்மியில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் அரைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மிளகாவை ஊற வைக்கணும், இல்லைன்னா மிளகாய் நைஸாக பேஸ்ட்டாக அரையாது. அதனால தான் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஊறின மிளகாவை இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் இடையில சொல்லுவேன். அதனால் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிளகாய் ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்தமாரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா ஒரு ரெட் கலரில் இந்தமாரி கிடச்சிருக்குது. உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சமாக உப்பு 2-3 கல் தான் சேர்த்துருக்குறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்தமாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், நான் ஒரு கடாயை சுட வச்சுட்டு விளக்கெண்ணெய் சேர்க்கணும், இல்லைன்னா நம்ம வயரெல்லாம் எரிச்சல் கண்டு போயிடும். அதனால் நல்லா விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா சுட வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் இந்த சட்னியை மாற்றிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. ஏன்னா நிறைய பூண்டு உரித்து நம்ம சேர்த்துருக்குறோம். அதேமாரி பட்டை மிளகாய் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நம்ம வயிறு எரிச்சல் கண்டுடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா தாளிக்கும்பொழுது இதில் காரமே சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இதேமாரியே விளக்கெண்ணெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கடுகும் பெருங்காயத்தூளும் போட்டோடனே இதுக்குள்ளே கொட்டி உடனே நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இதேமாரி அந்த சூடான எண்ணெயை எடுத்து இந்த சட்னியில் அப்படியே கொட்டி நல்லா ஸ்பூன் வச்சு டக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூடான எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த காரம்லாம் கொஞ்சம் மறையும். இந்த சட்னியில் சூப்பரான 2 பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். ஒன்று பார்த்தோம்னா பூண்டு, இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், இது சூப்பராக வயிற்றை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இந்த விளக்கெண்ணெயை நம்ம அடிக்கடி இப்போ எடுத்துக்கிறதே இல்லை. இந்த சட்னி சாப்பிட்றது மூலயமாவது இந்த விளக்கெண்ணெயை நம்ம சாப்பிட்லாம். அதனால் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ எல்லோரும் இட்லி தோசை சாப்பிட்றவங்க தான் அதிகமாக இருக்கீங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் மறக்காமல் தெருவே மணமணக்கும் இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி என்னோடய சேனலில் உள்ள மற்ற வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய், டாட்டா.